வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இப்போ வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பார்வன் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க வந்து சாண்ட்ராக் பண்ண அந்த ஒரு விஷயம், கார் டாஸ்க்ல என்னெல்லாம் நடந்துச்சு இதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் அவங்க மேல இருந்த மரியாதை, அவங்க மேல இருந்த மரியாதைன்னு ஒன்று அவ்வளோவா இருந்ததுல, அவங்க மேல இருந்த அந்த ஒரு எண்ணமே வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி ஒருத்தங்களால இவ்ளோ ஈவலா இருக்க முடியுது? கேம் இஸ் அ கேம். எல்லாருமே அந்த பிக் பாஸ் ஜெயிக்கணும்னு தான் வந்திருக்காங்க. ஆனா எப்படி இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்க முடியுதுன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தோணிட்டு இருந்துச்சு. ஸோ டீட்டெயில்டா நேத்து இந்த கார் டாஸ்க்ல என்ன நடந்துச்சுன்றத வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நேத்து வந்து டிக்கெட் டு ஃபினாலி லைக் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து இந்த இந்த வீக் ஃபுல்லாவே வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் தான் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டாஸ்க்கும் ஒன்று டிஃபிகல்ட்டா இருக்கு, சிலது ஈஸியா இருக்கு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெயிக்கணும், இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த டாஸ்க் வந்து இந்த அந்த ஒரு வெல்க்ரோல வந்து அந்த காயினை வந்து ஒட்டணுன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அதுக்கப்புறமாவே வந்து அதுல வந்து விக்ரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு குரூப் கேம் மாதிரி வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமே வந்து இந்த கம்ருதீன் பாரு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்க விக்ரம், சாண்ட்ரா, அரோரா இவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கடுப்பு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குவிஸ் மாதிரி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நேத்து நைட்டுக்கா வந்து இந்த கார் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கார் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுமே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இது வந்து லாஸ்டா வந்து இந்த பிக் பாஸ் ஃபுல்லாவே சீசன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சீசன் 1ல வந்து இது நடந்துச்சு. ஸ்னேகன் அதுக்கப்புறமா வந்து அவங்க பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆம், சுபிக் சம்திங் ஏதோ. அவங்க 2 பேரும் வந்து அவ்ளோ வந்து டஃப் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி கேவலமா, அசிங்கமா சண்டை போட்டுட்டு இல்லாம, உண்மையிலேயே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு சர்வைவிங் டாஸ்க், அந்த ஒரு நம்மளோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ற மாரி அந்த டாஸ்க்க உண்மையாலுமே அவ்ளோ நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்ட குடுத்து வந்து விளையாடியிருப்பாங்க சீசன் 1ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்து இந்த இவங்களுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அத வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு நெனச்சு தான் பிக் பாஸ் குடுத்திருப்பாரு. பட் அந்த விளையாட்டோட ஒரு ஒரு சுவாரஸ்யமே போயிடுச்சு. இதுல யாரு ஜெயிப்பான்றதே வந்து அதுல இருந்தே போயிடுச்சு. இதுல எவன் ஜெயிச்சா என்னடான்ற அளவுக்கு கேவலமா மாத்திட்டாங்க பாரு. பாருக்கு வந்து அது கை வந்த கலை தான். எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி, எந்த கேமா இருந்தாலுமே சரி, அதுல அவங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து, அவங்களோட சண்டையை கொண்டு வந்து, அது ஒரு பர்சனல் டாஸ்கா மாத்தி அந்த டாஸ்கோட வந்து ஒரு உண்மை தன்மை கெடுத்துருவாங்க. ஸோ அவங்க இருக்கிற அந்த டாஸ்க்குமே உருப்படாது. விளங்குனதா சரித்திரமே கிடையாது. அவங்கள அதனாலதான் வந்து அவங்கள செல்லமா வந்து இன்டர்நெட்ல வந்து பீட பார்வதின்னு கூட கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த கேம் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல ரொம்ப கன்ஜஸ்டடா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தை வந்து எல்லாருக்குமே உட்கார்றது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன கார்ல வந்துட்டு 9 மெம்பர்ஸ் உட்காரணுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா? எல்லாருமே கஷ்டப்பட்டு குறுக்கி குறுக்கி தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சோ எப்பயும் போல வந்து பாரும் கம்ருதும் ஒன்னா ஒட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சோ அதை வந்து விக்ரம் வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து இங்கேயும் வந்து நீங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிருப்பீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. சோ அதுக்கு வந்து நேத்து நீ ஒரு கேவலமா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடின, இது எங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட நீ வச்சுக்கோ ஏன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து இன்வால்வ் பண்ற மாதிரி வந்து அதை வந்து இவங்க வந்து சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரான்னு சொல்லி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாரு அண்ட் கம்ருதீன் தான் வந்து சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ அதுல இது நான் தன்னை வந்து எதனா சொல்லும்போது கண்டிப்பா நம்மளும் வந்து நம்மளோட டிஃபென்ஸ்க்கு எதனா ஒன்று சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் சாண்ட்ராவுமே வந்து கம்ருதீன் இல்ல, நீ வந்து காமருதீன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒரு வேர்ட்ல வந்து எந்த தப்புமே இருக்கிற மாதிரி யாருக்குமே தோணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு தோணல. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ் எஸ் அஃப்கோர்ஸ் தேர் அடல்ட்ஸ் 18+. அதனாலதான் இவ்வளவு நாளுமே கூட வந்துட்டு விஜய் சேதுபதியுமே அதை பத்தி எதுவுமே பெருசா கேட்கல, பிக் பாஸ்மே அதை பத்தி எதுவுமே இது பண்ணல. பிகாஸ் தேர் அடல்ட்ஸ், தே நோ வாட் தே ஆர் டூயிங். பட் வாட் தேர் டூயிங் இஸ் தட் இஸ் வாட் ரைட். காமருதீன் சொன்னதுல எந்த விதமான தப்புமே இல்ல. சோ அதுக்கு வந்து அஃபெண்ட் ஆயிட்டு என்ன நாங்க காமம் பண்ணோம், என்ன நாங்க காமம் பண்ணோம், அவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளோட குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு பதட்டமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். நாங்க என்ன காமம் பண்ணோம் அப்படின்னு 2 பேரும் வந்து என்ன சொல்றது, அவங்கள எதிர்த்து வந்து அந்த இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரா வந்து அவங்க ஒரு அந்த பரேட் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்களும் திருப்பி வந்து பொறுக்கி பாரு காமருதீன் இப்படிலாம் சொல்லும்போது, நீ வந்து காமம் பண்ணாமலே குழந்தை பெத்த அப்படின்ற மாதிரி எவ்வளவு
கீழ்த்தரமா வந்து பேச முடியுமோ, கமருதீன் வந்து அவ்ளோ அசிங்கமா பேசினாரு. செருப்பால அடிப்பேன், நீலாம் ஒரு பொம்பளையா, எங்க அம்மாவ நீ என்ன பெத்தியா, நீ உனக்கு 2 பொண் குழந்தைங்க இருக்கு இல்லையா, நீ வந்து காமம் பண்ணாமலே வந்து குழந்தை பெத்த, நாங்க என்னன்னா பண்ணுவோம், செருப்பு பிஞ்சிடும்டி, வாடி போடின்னு என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாமே பேசினாரு. சோ இதுல வந்து நீங்க கீனா நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த முன்ன ஃபுல் சண்டையிலுமே பாரு வந்து கமருதனால ஏத்தி 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 விட்டுட்டு இருப்பாங்க. பாருவோட வாயில இருந்து எந்த விதமான வந்து அஃபென்சிவான வேர்டுமே அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் எக்ஸப்ட் ஸ்கேம்ட்ரான்ற வார்த்தையை தவிர்த்து வேற எதையுமே அவங்க வந்து சொல்லி இருந்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கு மொத்தமே வந்து கீ கொடுத்துட்டு அவங்க கம்முன்னு இருந்துட்டாங்க. அதுக்கு ஃபுல்லாவே எரிஞ்சிட்டு இருந்தது வந்து கம்ருதீன் தான். அவர் கொஞ்சம் கொஞ்சமா அணையும் போது கூட ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. சோ இதையுமே சொல்ற மாதிரி கூட வந்துட்டு வினோத் வந்துட்டு இந்த மாங்குயில பூங்குயில சாங் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, கேம ஒழுங்கா விளையாடுங்க அந்த மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து உடனே இந்த பிரச்சனை டைலூட் ஆயிடக்கூடாது, இவன் திருந்திடக்கூடாதுன்றதுனால உடனே வந்து பார்வும் வந்துட்டு நாங்க ஒழுங்கா விளையாடிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பர்சனால இந்த அளவுக்கு வந்து எமோஷன்லெஸ்ஸா எம்பத்தட்டிக்னா என்னன்னே தெரியல, எம்பத்தின்னு ஒண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு புரியல. சோ இப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த கேம் வந்துட்டு. இதுக்கு நடுவுல பாரு வந்து கண்ணு காட்டுறாங்க. எதனா என்னடா நடந்துச்சு இப்போ, கண்ணு காட்டி இது பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெளியே தள்ளணும் அந்த பிளான வந்து போட்டது பாரு. அதை வந்து கமருதீன் கிட்ட சொல்லி அவர் மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்திருந்தாங்கன்னா ஒழுங்கா கேம் விளையாடி இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே வந்து 2 ஈவில் ஃபோர்ஸ் சேர்ந்து கேவலமான ஒரு ஃபோர்ஸா மாறிடுறாங்க இவங்க 2 பேரும். சோ அவர் வந்து கமருதீன் கிட்ட அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணு காட்டுறாங்க, தள்ளணும் இவள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து புஷ் பண்ணி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து போகாம இருக்காங்க, அவங்க வந்து இது பண்றாங்க. அவங்கள புடிச்சு புஷ் பண்ணி எட்டி உதைச்சாங்க. லிட்டரலி 2 பேரும் சேர்ந்து அவங்களை எட்டி உதைச்சு அவங்க கீழே வந்து விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்த உடனே வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. எமோஷனலியும் அவங்க ரொம்ப லோவா இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்கள பிசிக்கலியும் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. உடனே வந்து ஆல்ரெடி விக்ரம் வெளியே இருந்தாரு. இத பார்த்த உடனே வந்து சபரியும் சரி வினோத்தும் சரி இறங்கி வந்து பாயிண்ட் ஆகுது என்னவாகுதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. சோ வெளியே வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு எடுத்துட்டு போய் மெடிக்கல்ல இது பண்ணாங்க. இதுக்கு நடுவுல வந்து இந்த இவங்க புஷ் பண்ற அந்த ப்ராசஸ்ல வந்து திவ்யாவோட கை வந்து மாட்டிட்டு இருந்திருக்கு. அவங்க சொல்றாங்க என்னோட கை ஒண்ணுத்தையுமே காதுலயே போட்டுக்கிறதே கிடையாது. அவங்கள பிடிச்சி தள்ளுறதுலயே இருந்தாங்க. திவ்யா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க வந்து, என்னோட கை உனக்கு தெரியலையா, அடிச்சிருப்பாங்க, கேமரா இல்லைன்னா அடிச்சிருப்பாங்க. சீரியஸா எனக்கு தெரியல இந்த அளவுக்கு எப்படி ஒருத்தங்களால வந்து ஈவலா இருக்க முடியும். நான் நினைச்சது நான் பண்ணுவேன், எதிரில இருக்கோம் செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு எப்படி ஒருத்தங்களால யோசிக்க முடியும்னு தெரியல. பாரு வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான கேரக்டரா இருக்காங்க அவங்க. அவங்க திவ்யா வந்து அவ்வளவு கத்தினாங்க. அப்பயுமே அவங்க என்ன சொல்றாங்க, மெடிக்கல் இருக்கு, திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ, நீங்க சீன் போடாதீங்க, அவங்க நடிக்கிறாங்க, கீழே தள்ளதுனால வந்து ஃபிக்ஸ் வந்துருமான்ற மாதிரி தான் அதையுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவுமே அவங்க நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தேங்க் காட் இவங்க வந்து இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்ல வந்து கனி வெளியே போனாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து திவ்யாவை அனுப்பிடல. இஃப் இன்கேஸ் திவ்யா வெளியே போயிருந்தாங்கன்னா இவங்களை நேத்து வச்சு செய்யறதுக்கு ஆள் எல்லாம் போயிருப்பாங்க. காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து என்னெல்லாம் அந்த பார்வதியை கேட்டு வாயை மூடிட்டாங்க 2 பேருமே. அந்த அளவுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க வார்த்தையெல்லாம் வந்து. என்ன அப்பயுமே அவன் அடங்க மாட்டேங்கிறாங்க வந்து பார்வதி வந்து அப்பயுமே வந்து எதிர்த்து இதுல வந்து என்ன ரொம்ப எனக்கு ஈவலா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஒருத்தவங்க கோவத்துல பேசும்போது ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு மூச்சு வாங்கும், ஒரு வேகமா பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில வினோத் கோவப்பட்டாரு. அவ்வளவு பதட்டமா பேசினாரு. நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, அடுத்து என்ன பேசணும், கை கால்ல ஒதுரும். பட் பார்வதி கிட்ட எனக்கு என்ன ஒரு பயமா இருக்கு, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டெவிலா இருக்காங்கன்னா, அவங்க நிறுத்தி நிதானமா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாங்க. எதிரில இருக்கவன் செத்து எரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு கோவமா இருந்தாலுமே என்னெல்லாம் என்னால கொடூரமா நான் பேச முடியுமோ பேசிட்டு கூலா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி 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 டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ் விமன். திவ்யாவுமே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை, தட்ஸ் ட்ரூ 100%. ஆக்சுவலி நெவர் சீன் அ விமன் லைக் ஹர். ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி. எனக்கு உண்மையாலுமே பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி ஐ லைக் பார்வதி. அவங்களோட வீடியோஸ் நான் பார்ப்பேன், அவங்க அம்மா கூட போடுற வீடியோஸ் நான் பார்ப்பேன். ஈவன் தோ இந்த விஷயம் அவங்க அந்த அடல்ட் கண்டென்ட்ல போட்டுட்டு இருக்கும்போது கூட ஓகே தட்ஸ் அடல்ட் திங் அண்ட் இட்ஸ் தேர் பிஸ்னஸ், இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன் நான். பட் வாட் தே டிட் எஸ்டர்டே இஸ் பியூர் ஈவில்.
அதுக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட் கூட இல்ல. எல்லாருமே கோவத்துல பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இட்ஸ் a கேம். ஆஃப் கோர்ஸ் பிக் பாஸ் கேம்னா இப்படிதான் இருக்கும். பட் தள்ளிட்டோ, கீழ விழுந்ததுக்கு நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் வரும். நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும். நம்மளுக்குள்ள ஒரு எம்பத்தி வரும். ஒரு ரிக்ரெட் வரும். எதுவுமே இல்லங்க பார்வதிக்கு. எது 1% ரிக்ரெட் கிடையாது. நான் பண்ணது கரெக்ட் தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ண ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்து அசிங்கமா மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க. கமருதீன் வந்து விக்ரம் வந்து பேட் வேர்ட் சொல்லி வந்து பேசினாரு. இவரும் வந்து திருப்பி பேசினாரு. சபரிக்கெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் யாரா இருந்தாலுமே உள்ள டென்ஷன். ஒரு ஆடியன்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு. உள்ள ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஸோ டெஃபினெட்லி ஸோ இதுக்காகவே கண்டிப்பா வந்து கமருதனுக்கு ரெட் கார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வாட் ஐ திங்க் இஸ் போத் டிசர்வ்ஸ் ரெட் கார்டு. பிகாஸ் கமருதீன் வந்து பண்ணாருன்னா அது பண்றதுக்கு முழு முக்கிய காரணமே பாரு தான். அந்த பிளான் போட்டது, தள்ளணும்னு சொன்னது, இது வந்து பாரு வந்து திரி ஏத்தி விட்டு இது பண்ணா இவர் வந்து எரிஞ்சிட்டு இருந்தாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணணும். அப்ப மட்டும்தான் அட்லீஸ்ட் இருக்கிற இந்த 1 வீக் ஆச்சும் பிக் பாஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருக்கு வந்து இன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்குறாரு, விஜய் சேதுபதி வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேரா நடந்துக்கிறாரு அப்படின்றது இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து நம்ம பாத்துரலாம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then டாடா பாய்.